ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். எத்தனை பேர் இந்த அதிகாலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன், அல்லேலூயா. நான் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் தேவன் நம்மோடு பேசுகிறவர். ஆமேன், அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு உறவாடுகிறவர், நம்மோடு தேவனாகிய கர்த்தர் அசைவாடுகிறவர். ஆமேன், அல்லேலூயா. அப்போது 5 மாதத்தை கடக்க பண்ணி இந்த 6வது மாதம் முதல் தேதியில் 2024 இந்த வருஷத்தில் நம்மை அமர வைத்திருக்கிறார். கரங்கத்தில் சொல்லுங்கள் ஆமே, அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த 6வது மாதத்தில் நம்மோடு பேசி நம்மோடு பயணிக்கின்ற தேவனாக இருக்கிறார். அப்படி என்றால் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளோடு வந்து பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் சாதாரணமாக வரமாட்டார். உதாரணத்துக்கு நாம் யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு அல்லது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு நம்ம போகிறோம், ஏதோ ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, இல்லாட்டினா அந்த வழியாக நம்ம போகிறோம், அவங்க ஞாபகம் வருது, அவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா வெறுங்கையோடு போக மாட்டோம் இல்லையா? ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்வீட்ஸு, ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது என்ன செய்வோம், வாங்கிட்டு போவோம், இல்லாட்டி கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு போவோம் இல்லையா? நாமே வெறுங்கையோடு போகாது ஒரு வீட்டுக்கு நுழையாது இருக்கும் பொழுது அவர் நம்மோடு பயணிக்கிற வெறுங்கையோடு நடப்பாரா, வெறுங்கையை வீசி வருவாரா? அப்படின்னா இல்லை. எப்பொழுதெல்லாம் தேவன் தன் பிள்ளையை சந்திக்கிறாரோ, எப்பொழுதெல்லாம் தேவன் ஒரு கூட்டத்தை சந்திக்கிறாரோ, எப்பொழுதெல்லாம் ஒரு தேவன் ஒரு தேசத்தை சந்திக்கிறாரோ, அந்த தேசத்தை எதற்காக சந்திக்கிறார் என்று சொல்லி அந்த சந்திக்கின்ற அந்த நிலையை அல்லது அந்த காரியத்தை அவர்களுக்கு சொல்லாமல் செய்ய மாட்டார். அது மாத்திரமல்ல, சந்திக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தன்னோடு ஆசீர்வாதத்தையும் எடுத்து கொண்டு வருகிறார் நம்முடைய தேவன். கரங்களை தள்ள சொல்லுங்க ஆமே, அல்லேலூயா. அந்த வரிசையில் நம்முடைய தேவன் இந்த 2024 ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் தேவனாகி கர்த்தர் நம்மோடு பயணித்து நம்மோடு வர ஆண்டவர் விருப்பம் கொண்டுள்ளார். அப்போது கடந்த மாதத்தில் அவர் நம்மோடு பயணித்து பேசின வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ளே என்ன செய்தது, பேலன்ஸ் செய்தது, நாம் அதை அனுபவித்தோம் இல்லையா? அதுபோல் இந்த 2024 ஜூன் மாதம் முதல் தேதியில் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பயணிக்க ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை என்னவென்றால், வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 40:13 அந்த வார்த்தையை வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 40:13 உயர்த்தி போதும். கண்களை மூடுவோம். நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த 2024 ஜூன் மாதம் முதல் தேதியில் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்து எங்களோடு பயணிக்க இந்த வார்த்தையை எங்கள் மூலமாக என் தேவனாகிய கர்த்தர் பேசுகிறபடியினால, எங்களோடு உறவாடி நடக்கின்றபடியினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை தியானிக்க கண்களும் ஆண்டவரே எங்கள் சிந்தனையும் எங்கள் மனமும் திறந்திருக்க தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய சபையிலும் உலகத்தில் எங்கு பார்த்து கொண்டிருக்கிற வலைதளங்கள் யூடியூப்பில் உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களும் இந்த வார்த்தையோடு அவர்களும் பயணிக்க அல்லது இந்த வார்த்தையில் அவர்கள் ஆண்டவரை நடத்தி செல்ல கர்த்தர் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் செவிகள், எங்கள் சிந்தனைகள், எங்களுடைய எண்ணங்கள் இந்த வசனத்தையே ஆண்டவரே நோக்கி இருக்க, இதை சார்ந்து இருக்க, இதை பற்றி இருக்க எங்களுக்கு உதவி செய்க. கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினாலே முடிச்சுட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமே, ஆமேன். இந்த ஆதியாகமம் 40:13 உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் என்ற இந்த வார்த்தை பேசப்பட்டிருக்கிறது. ஆமே, அல்லேலூயா. இதை நாம் பார்க்கணும்னா, இது ஒரு மனுஷனுக்கு யோசேப்பு பேசின வார்த்தை. ஆமே, அல்லேலூயா. இந்த வார்த்தை அவனுக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை தியானிக்கிற யாரெல்லாம் தியானிக்கின்றார்களோ அவர்களுக்கும் அது பேசப்பட்ட வார்த்தைகள். கரங்களை வைத்து சொல்லுங்க ஆமே, அல்லேலூயா. வேதத்தில் பழைய ஏற்பாடிலிருந்து, அதாவது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள அனைத்து வார்த்தைகள் யார் வாசிக்கின்றார்களோ வாசிக்கும் பொழுது அந்த வாசிக்கின்ற வார்த்தையில், அந்த வசனத்தில் ஏதோ ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அந்த மனுஷனுக்கு ஒரு பொறி தட்டுமானால் அல்லது அந்த வார்த்தை அவனோடு பேசுமானால் அந்த வார்த்தை அவனுக்கு வாக்குத்தத்த வார்த்தைகள்.
ஆமென். அல்ல எந்த வார்த்தையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலை அந்த மகன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறானோ, அல்லது எந்த சூழ்நிலை அந்த மகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாளோ, அல்லது எந்த ஜனம் அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது கேட்கும் பொழுது அந்த ஜனம் அந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறதோ, பயணித்து கொண்டு இருக்கிறதோ, அந்த நிலையில் இருக்கிறதோ, அந்த ஜனத்துக்கு பேசப்பட்ட வார்த்தை தான் அது. உலகத்தில் எத்தனையோ புஸ்தகம் இருக்குது, எத்தனையோ மேனுவல் இருக்குது, எத்தனையோ குரல் இருக்குது, பாடல்கள் இருக்குது, இன்னும் என்னென்னவோ இருக்குது இல்லையா? அதெல்லாம் மனுஷனோடு பேசுமா என்றால் பேசாது. ஏன் பேசாது? அதற்கு உயிர் இல்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பேசின இந்த ஜீவனுள்ள இந்த பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் மொழியப்பட்ட பேசப்பட்ட இந்த வார்த்தைகளை அடக்கி கொண்டிருக்கின்ற இந்த வேதாகமம் தான் உயிர் உள்ளது. இது பேசும், இது மட்டும்தான் பேசும், உலகத்தில் எதுவும் பேசாது. இந்த வார்த்தையை யாரெல்லாம் தியானிக்கிறார்களோ, யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, படிக்கிற அவர்களுக்கு ஒருவேளை ஆதியாகம் வரலாம், யாத்திரம் வரலாம், லேவியரம், என்னாகுமோ, இன்னும் யோசுவா, நியாயாதிபதியில் அப்படியே படிச்சுட்டே வரலாம். திடீர்னு ஏதாவது யோசுவா 24 அதிகாரம் 2 அப்படின்னு அந்த வார்த்தையை அவங்க படிக்கும்போது அந்த வார்த்தையை அவளோடு தொடலாம், அந்த வார்த்தையை அவளோடு பேசலாம். அல்லது சங்கீதம் அந்த பிள்ளைகளோடு படிக்கும்பொழுது அந்த பிள்ளைகளோடு என்ன செய்யலாம்? பேசலாம். ஏசாயா 50:2 அந்த வார்த்தை அவங்களோடு பேசலாம். ஏதாவது ஒரு வார்த்தை அவளோடு பேசுமானால் அது பேசுகிற வார்த்தை உயிருள்ள வார்த்தை. மற்றெல்லாம் உயிருள்ளதா இல்லையா அப்படின்னா எல்லாம் உயிருள்ளதா. ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட உயிருள்ளதா. நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். கரங்கள் எழுத்தல்ல சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போது வேதம் வாசிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளோடு பயணிக்கிறது. அந்த பிள்ளைகள் வாசிட்டே இருப்பான். வாசி மகளே, வாசி மகளே, வாசி ஒரு திரள் கூட்டமே அல்லது ஜனங்களே, வாசிங்க வாசிங்க. எந்த வசனத்தில் உங்கள் வாழ்க்கையோடு நான் இணைக்கப்படணும், எந்த வார்த்தையோடு உங்கள் வார்த்தை இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும், எந்த வார்த்தையோடு உங்களோடு பேச வேண்டும், எந்த வார்த்தைக்குள்ளே நீங்கள் வரும்போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அப்படியே வாங்க வாங்க வாங்க, வாங்க சங்கீதம் வர்றீங்க வாங்க. அல்லது வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 10 வசனம் தான் முழு வருஷம் படிச்சுக்கிட்டே வா, வெயிட் பண்ணுவார். 21:10 பற்றி பிடிக்கும் அனலை போல, வெறிமலையை போல எடுத்து சென்று அவருடைய உள்ளங்கள் எரிமலையை போல எல்லாவற்றும் உடைத்து எரிந்து அவர்களை ஒரு பாதுகாப்புக்குள்ள விசாலத்துக்குள்ள கொண்டு போய் வைக்கும். ஆமென், அல்லேலூயா. அது வரைக்கும் படி மகனே, படி மகளே என்று சொல்லி அந்த பயணம் படிக்கும் பொழுதே என்ன செய்யும்? உண்டாகும். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கு ஆதியாகமம் 40:13 உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு என்றால், இந்த யோசேப்பு ஒரு இடத்துல இருக்கிறான். அந்த இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேரும் ரொம்ப குறிப்பிடத்தக்கவங்க. இவனும் குறிப்பிடத்தக்கவன் தான். யாரு? இந்த யோசேப்பும் குறிப்பிடத்தக்கவன் தான். அப்போ குறிப்பிடத்தக்க ஒரு மனுஷன் குறிப்பிடத்தக்கவர்களோடு சஞ்சரிக்கிறான். நல்லா கொஞ்சிங்க. குறிப்பிட்ட ஒரு மனுஷன் குறிப்பிட்ட ஒரு ஜனத்தோடு அல்லது பிள்ளையோடு அல்லது ஒரு ஆளோடு என்ன செய்யறான்? பயணிக்கிறான். என்ன செய்யறான்? பயணிக்கிறான். 2 பேர் 2 சொப்பனை காண்றாங்க. 2 பேர் சொப்பனை கண்டாங்க. ஒருத்தன் தூக்கி போடப்படவும் ஒருத்தன் உயர்த்தப்பட போகவும் தேவன் என்ன செய்யறார்? 2 பேரும் அங்கே வந்து நிற்கிறானுங்க. 2 பேரும் நிலைமை அதான் சொல்றாரு. கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன்னை உயர்த்தி உன் நிலையை என்ன செய்வார்? நிலை நிறுத்துவார் அப்படிங்கிறான். அப்போ உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை அவனுக்கு பேசப்பட்டதில்லை, மறைமுகமாக யோசேப்புக்கு பேசப்பட்டது. ரீகா பாலாதாராமா ஷிகாரா பாலா. ஆமென், அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை உயர்த்தும் பொழுது அந்த மனிதனை உயர்த்துவதற்கான நேரமும் காலமும் கால சூழ்நிலையும் அந்த மனிதனோடு பயணிக்கும். அவனுக்கு தெரியாமலே, அவனுக்கு அறியாமலேயே. மனிதர் மூலமா நடக்கலாம், ஏதோ ஒரு சம்பவம் மூலமா நடக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வின் மூலமா அந்த
உயர்வானது நிகழ்த்தப்படலாம். ஆனால் எந்த மனிதனும் தேவன் பேசின வார்த்தையை அவன் நிலையை உயர்த்த, அவனை தலையை உயர்த்த, அவனை மறுபடியும் அவனுடைய நிலையிலே கொண்டு நிறுத்துவதற்காக தேவனாகிய கர்த்தர் அந்த மனிதனோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மனிதன் பயணிக்கிற அந்த பயணத்தில் ஒட்டுமொத்த இயற்கையும், ஒட்டுமொத்த இந்த பூமியும், ஒட்டுமொத்த இந்த கால சூழ்நிலையும் அவனுக்காக மாறிக்கொண்டு வருவதை அவன் உணரல. ஆனால் தேவன் அதை பார்க்கிறார். என்ன செய்யறாரு? தேவன் பார்க்க. மறுபடியும் சொல்றேன், ஒரு மனுஷனை உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சிட்டார் அப்படின்னா அந்த மனுஷனை உயர்த்துவதற்காக ஒட்டுமொத்த பூமியினுடைய கால சூழ்நிலையை தன்னுடைய பிள்ளையை உயர்த்துவதற்காக மாற்றுகிறவர். 2024 இந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதியில உங்களை உயர்த்த போறார் என்று வச்சுக்கோமே. இன்றைக்கு என்னது? மே, மன்னிக்கும், ஜூன் 1 இல்லையா? இந்த ஜூன் 1ல் நாம் பயணிக்கிறோம். 9 நாள் நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஆனால் இந்த 9 நாள் எப்போ? ஜீவிய நாட்கள் முழுவதும் தாயின் கர்ப்பத்திலிருந்து இந்த ஜூன் மாதம் 2024 தான் மாற்றப் போகிறது, மாறப்போகிறது வாழ்க்கையினுடைய நிலை என்று இருக்குமானால், இந்த வாழ்க்கையினுடைய நிலை மாற தாயின் கர்ப்பத்தில், இன்னும் சொல்லப்பட உலக தோற்றத்துக்கு முதற்கொண்டே நமக்காக, நம்முடைய காரியத்திற்காக இந்த கால சூழலை நமக்கென்றே உருவாக்கி மாற்றுகிறவர், பயணிக்கிறவராக இருக்கிறார். எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. என்ன உயர்த்தணும்? இந்த ஜூன் மாதம் 2024 10ஆம் தேதியில உயர்த்த போறார் அப்படின்னா கால சூழ்நிலையும் அதற்காக மாறி, ஏன் ஒருவனுக்காக மாத்திரமே மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. அதுதான் தேவன். எனக்காக மாத்திரமே தேவன் இந்த பூமியை படைச்சிருக்கிறார், ஏன் ஒருவனுக்காக மாத்திரமே இந்த பூமியை படைச்சிருக்கிறார். என்ன குறித்து நான் சொல்றேன், உங்களை குறித்து கூட சொல்லலாம். இந்த நேரம் ஜூன் 10ஆம் தேதியில 2024 அல்லது ஜூன் 20ஆம் தேதியில 2024 இந்த நாளிலே கர்த்தர் ஒரு மிகப்பெரிய மாறுதலை உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால், அந்த கொடுக்கக்கூடிய கால சூழ்நிலைக்குள்ள நானும் பயணிக்கிறேன், நீங்களும் பயணிக்கிறீங்க. எனக்கேற்றபடி அந்த கால சூழ்நிலை உருவாகி என்னை அதனை உயர்த்திவிட்டு உங்களை உயர்த்துவதற்காக அந்த கால சூழ்நிலை தேவன் என்ன செய்ய மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதுதான் தேவனுடைய நடவடிக்கைகள், தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய கையின் அவருடைய வேலைகள் அவைதான். என் பிள்ளையை நான் உயர்த்தணும், அதற்கு எவ்வளவு சங்கடங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கால சூழ்நிலைகள், அரசாங்கங்கள், அதிகாரிகள் அல்லது நிலைமைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அப்படியே தொடர்ச்சி எரிஞ்சிருவார். அதுதான் தேவன், அதுதான் கர்த்தர். அப்படித்தான் ஒவ்வொரு மனிதனையும் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். யோசிச்சு பாருங்க, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனத்தையும் பஞ்சத்தில், உலகம் எங்கும் பஞ்சம். இங்க சொல்லப்பட்டிருக்கு 41:57 சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியினால். சகல தேசம் இது எகிப்து மாத்திரம் இல்லைங்க. சகல தேசம் என்றால் உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களும். எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க, என் பிள்ளை சாகக்கூடாது. யாரு? யாக்கோபு, அவனுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைங்க. ஏன்னா அவங்க தான் இஸ்ரவேல் கோத்திரத்தை அவங்க ஆள போகிறவங்க, அவங்க தான் இஸ்ரவேல் கோத்திரங்களாக இருக்க போகிற கோத்திர பிதாக்கள். ஒருத்தன் செத்தாலும் கோத்திரம் அடிபட்டுரும். 12 கோத்திரம். ஒருத்தன் செத்தாலும் கோத்திரம் அடிபட்டுரும். இந்த 12 பேரை காப்பதற்காக உலகத்துடைய பஞ்சம் வரப்போது. இந்த பஞ்சத்துக்கு முன்பாகவே யோசேப்பு என்ன செய்கிறாரு? தனியாக பிரிக்கிறார். பஞ்சம் வரும்னு தெரியுமா? யோசேப்பு சொப்பனம் காணும்போது பஞ்சம் வரும்னு தெரியுமா? தெரியாது. யாக்கோபுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்போ கால சூழ்நிலைகள் இந்த பஞ்சத்தில் அடிபடக்கூடாது என்பதற்காக இவனுடைய குடும்பத்திலேயே கால சூழ்நிலையை என்ன செய்ய மாற்றுகிறார். யாரு? தேவனாய கர்த்தர். எல்லாரும் இவனை வெறுக்கணும், இவனை விரட்டணும், இவனை பகைக்கணும், கொலை செய்யும்படி வரணும். ரூபன் இவனை பாதுகாக்கணும். யாரை பாதுகாக்கணும்? யோசேப்பை பாதுகாக்கணும். அப்போது என்ன செய்யணும்? இவங்க மீதியான் இடத்துல விற்று போகணும். அவங்க போய் எகிப்தில் கொண்டு போய்
இது எல்லாமே கால சூழ்நிலைகள் இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அப்படியே தேவனாகிய கர்த்தர் அப்படியே ஆர்கெஸ்ட்ரேட் பண்றார். என்ன செய்யறாரு? போறாரு. அங்கே ஒரு சண்டாளி, யார் அவ? போத்திபாருடைய மனைவி. நல்ல வேலை அந்த மனைவியோட பேரை போடலை, போத்திபாரின் மனைவின் தான் இருக்கு. கேவலமான ஒரு பிறப்பு. அவ என்னோடு வந்து உடல் உறவு கொள்ளு அப்படிங்கிறா. பிரச்சனை உண்டாகுது, நமக்கு தெரியும். பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க. உள்ளே பிடிச்சி போட்ட அந்த போடப்பட்ட அந்த பிரிசன் இருக்கு இல்லையா, அது ராஜாவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டவர்களை அங்கே தண்டிப்பதற்காக அல்லது கொலை செய்வதற்காக போடப்படுகிற பிரிசன், அது செல்லுது. அங்கே என்ன செய்கிறாங்க? 2 பேர் வர்றானுங்க. சாதாரண இதில் போட்டாக்கா ஒன்றும் வராது. அப்போ அந்த இதில் போடும் பொழுது ஏற்கனவே ஒருத்தன் சாவதற்கு, பார்வோனால் கொலை செய்யப்படுவதற்காக ஒருத்தன் நியமிக்கப்பட்டிருக்கான், பார்வோனால் உயர்த்தப்படுவதற்காக ஒருத்தன் இருக்கிறான். 2 பேருக்கும் சொப்பனம் வருது. பாருங்க, உன் தலையை உயர்த்த, அல்லது யோசேப்புடைய தலையை உயர்த்த, மறுபடியும் அவனை உயர்த்துவதற்காக. மறுபடியும் என்று சொல்லப்படும் பொழுது உன்னதமான பிள்ளைகள் தங்கள் நிலையை எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிறார், அந்த நிலையை சொல்றார். உண்மையிலே உயர்த்தப்பட. இப்போ யோசேப்பு ஆண்டவர் உயர்த்த போறாரு. சொல்றான் பானபாத்திரக்காரனை பார்த்து, உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையை என்ன செய்வார்? நிறுத்துவார். கண்டிப்பாக நிறுத்துவார் அப்படின்னு சொல்கிறான். அப்போது சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை பானபத்திரக்காரன் என்ன செய்கிறான்? வாங்கிக்கிறான். உள்ளத்தில் போய் இருக்கு. அப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த பானபாத்திரக்காரனை வச்சு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அதுக்கு தான் அந்த பானபாத்திரக்காரன் உள்ளே வந்திருக்கான். அதுக்கு தான் இந்த போத்திபார் அந்த மனைவி இவன் மேலே பழி போட்டு என்ன செய்கிறா? அங்கே அனுப்பி வச்சிருக்கார். அவனும் ஏதோ ஒரு குற்றம் புரிந்து அங்கே வந்திருக்கிறான். இவன் குற்றம் புரியாமல் வந்திருக்கான், அவன் குற்றம் புரிந்து வந்திருக்கிறான். 2 பேரும் அங்கே மீட் பண்ணுறாங்க. தேவனும் சமயமும் ஒன்றே ஒன்று என்ன செய்யப்படுகிறது? அங்கே சந்திக்கின்றது. ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் அந்த சிறைச்சாலையில் யோசேப்போடு இருக்கின்றார். இந்த பானபாத்திரக்காரன் ரொம்ப கலக்கத்தோடு இருக்கின்றான். இந்த கலக்கத்தோடு இருக்கின்ற இந்த பானபாத்திரக்காரன் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்து இருக்கான். அப்போ தான் சொல்கிறான், பானபாத்திரக்காரன் தன்னுடைய சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறான். அப்போ தான் சொல்லப்பட்டிருக்கு, உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் ஸ்தானத்திலே நிறுத்துவார். ஆமென், அல்லேலூயா. அப்போது ஏன் இந்த வார்த்தையை பேசணும்? யோசேப்பு உன்னை உயர்த்தி மறுபடியும் நிறுத்துவார் அப்படின்னு இருக்கலாம். உன் தலையை உயர்த்தி உன்னை என்று சொல்லி நிலையிலே நிறுத்துவார், உன் நிலையிலே நிறுத்துவார் அப்படின்னு இருக்கான். அப்படின்னா அவன் ஏற்கனவே ஒரு நல்ல நிலையில் இருந்து அந்த நிலைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு பழி அவன் மேலே வந்தது, குற்றம் சாட்டப்பட்டான். அந்த குற்றம் சாட்டப்பட்டதுனால ராஜாவுடைய குற்றம் புரிந்தவருடைய சிறைச்சாலையில் கொண்டு வந்து போட்டாங்க. அதே இடத்துல யார் இருக்கா? யோசேப்பு இருக்கிறான். சம்பவம் என்ன அப்படின்னா, உன்னை உயர்த்தி மறுபடியும் ஸ்தானத்தில் நிறுத்துவார் இல்லைங்க, உன் தலையை உயர்த்துவார் என்று சொல்லப்படுது. தலை என்று சொல்லப்படும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனுஷனை உயர்த்தணும் அப்படின்னா அந்த மனுஷனை கொண்டு வந்து அவனை என்ன செய்வாங்கனாக்கா, அவனை சுத்தமாக கழுவி அவனை ஒரு எல்லார் முன்பாக தைலம் அவன் தலையில் ஊற்றி, இதற்கென்று இவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான், இந்த வேலைக்காக இவன் அமர்த்தப்பட்டான் என்று சொல்லி அவனை என்ன செய்வாங்க? அந்த இடத்துல வைப்பாங்க. எந்த இடமா? சாதாரண இடத்துல இருக்கிறவனை அழைச்சிட்டு வந்து அவனை குளிப்பாட்டி நல்ல ஒரு குளியல் ஆட வச்சு அவனை குளிக்க வச்சு சுத்தம் செய்து அவனுடைய தலையில் என்ன செய்வாங்க? எண்ணெயை ஊற்றுவார்கள். அவன் என்ன செய்வான்? அந்த நேரத்தில் உயர்த்தப்படுவான். எல்லோரும் முன்பாக அவன் உயர்த்தப்படுகிற அந்த உயர்த்துதலை அவன் என்ன செய்வான்? பெற்றுக்கொள்வான், அடைவான். 2வது மறுபடியும் என்று சொல்லப்படுது. மறுபடியும் அப்படின்னா எந்த மகன் தன்னுடைய சாணத்தை விட்டு வீழ்ந்து போனானோ அல்லது எந்த மனுஷன் தன் சாணத்தை விட்டு வீழ்த்தப்பட்டார்கள், எவனால் அல்ல மற்ற ஜனங்களால் அந்த மனுஷன் வீழ்த்தப்பட்டானோ, மறுபடியும் அப்படின்னா அதே இடத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்று அர்த்தம். பொதுவாக
இந்த தலையை உயர்த்துதல் மறுபடியும் என்று சொல்லப்படுகிற வார்த்தை பழைய ஏற்பாட்டுக்காலில் என்ன செய்ய மாட்டாங்களா, ஒருபோதும் அதை மேன்மை பாராட்ட மாட்டாங்க, அதை செய்யவே மாட்டாங்க. முதல்ல தலையை உயர்த்தி அப்படிங்கிற விஷயத்துக்கு வர்றேன். அப்போ தலையை உயர்த்துவது என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தலையை உயர்த்துறாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷன் எல்லோராலும் நிராகரிக்கப்படுகிறான், எல்லோராலும் அவமதிக்கப்படுகிறான், எல்லோராலும் துரத்தப்படுகிறான், எல்லோராலும் அவன் கீழ்த்தரமாக நடத்தப்படுகிறான் என்று வைத்துக்கொள்வோமே. அப்போ உயர்த்தப்பட்ட அல்லது அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன், அப்படி நிலையில இருக்கிற அந்த மனுஷன், தேவனாகிய கர்த்தர் அவனை உயர்த்துகிறார் என்றால் அவனை அழைத்துட்டு வந்து முதல்ல அவன் பார்க்க எல்லா ஜனங்களும் அவனை பார்க்கும்படியாக முதல்ல கொண்டு வந்து அவனை மேடையில் நிறுத்துவாங்க, முதல்ல அவனை காமிப்பாங்க, ஷோ பண்ணுவாங்க. இந்த நாளில் தான் யாராவது ஒரு புதுசாக ஒரு அமைச்சர் வர்றார் அப்படின்னா அந்த அமைச்சரை பற்றி வலைதளங்களில், வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் அவனுடைய ஃபோட்டோவை என்ன செய்வாங்க, முதல்ல பிரசித்தப்படுத்தி அவன் இவ்வளோ படிச்சிருக்காரு, இவ்வளோ அனுபவம் இருக்குது, இவர் இந்த இடத்துலலாம் வேலை செஞ்சார், இவ்வளோ அனுபவம் இருக்குது என்று சொல்லி எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க, A to Z அவனை பற்றி ஹிஸ்ட்ரியே போட்டுருவாங்க. அம்மா யார், அப்பா யார், அவனுக்கு மனைவி, அவனுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாத்தையும் போட்டுருவாங்க. அவனுடைய படிப்பு உட்பட என்ன செய்வாங்க, போட்டுருவாங்க. அப்போது அந்த மனுஷனை குறித்து எல்லோரும் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்டர்நெட்டில், ட்விட்டரில், இன்னும் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் என்ன செய்வாங்க, அவனை பற்றி இவர் புதுசாக வந்திருக்காரு பார்ப்பாங்க. இது இந்த நாளில் தலையை உயர்த்தப்படுவதற்கான ஒரு அடையாளம். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை. இன்ஸ்டாகிராம் கிடையாது, எது கரண்ட்டே கிடையாது. என்ன கிடையாது, தாவீது காலத்தில், இந்த ஆதியாம காலத்தில், இந்த யோசேப்புனால கரண்ட்டே கிடையாது. கரண்ட் இருந்துச்சு ஆனால் கண்டுபிடிக்கலை. கரண்ட் இருந்துச்சா, கரண்ட் இருந்தது ஆனால் அது கண்டுபிடிக்கலை. என்ன செய்யலை, கண்டுபிடிக்கலை. சரி, அது நான் உள்ளே போக விரும்பலை. மற்றவர்களுக்கு எல்லோராலும் துரத்தப்பட்ட, எல்லோராலும் விரட்டப்பட்ட, எல்லோராலும் வெறுக்கப்பட்ட, எல்லா சமுதாயத்தினாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கானா அவனை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா அவனை என்ன செய்வாங்க, கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துவாங்க. அப்போ இவனா, இவன் அல்லவா அவன், அவன் இல்லவா இவன், இவன் அல்லவா, அப்படியே என்ன செய்வாங்க, அப்படியே பரவும். யார் இவர் அவருடைய பிள்ளை, இவருக்கு அவங்களுக்கும் பிறந்த பிள்ளை, இவர் இந்த கோத்திரத்துலேருந்து வந்தவர், அந்த கோத்திரத்தில் இவர் இருக்கிறாரு, அவருடைய பிள்ளை, நாமெல்லாம் ரொம்ப கேவலமாக நடத்தினல்ல, அந்த பிள்ளை தான் இவர். கர்த்தர் பாரு, இதுதான் தேவன் ஒரு மனுஷனை பழைய ஏற்பாட்டு காலத்தில் உயர்த்துகிற உயர்த்துதல். என்னது உயர்த்துதல்? தலையை என்ன செய்வாங்க, உயர்த்துவாங்க. தலையை உயர்த்துனா அவனை எல்லாருக்கும் முன்பாக இவன் தான், அது இந்த காரியத்தை இவனால் தான் செய்ய முடியும்னு தேவன் சொன்னார், இவனை நான் தேர்ந்தெடுத்திருக்கோன்னு சொல்லிவிட்டு அவனை முன் நிறுத்துவாங்க. ஒரு மேடையில் அல்லது ஜன திரள் மத்தியில் அவனை நிறுத்துவாங்க. அவனை நிறுத்திட்டு அவனை என்ன செய்வாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க, அபிஷேகம் பண்ண. இது பழைய ஏற்பாட்டுக்கு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் உயர்த்தப்படுதல் என்று சொல்லப்படும் பொழுது ஒரு 3 விதமாக உயர்த்தப்படுவது காரியம் இருக்குது. ஒன்று ஜனங்களால் உயர்த்தப்படுவது, இன்னொன்று அரசாங்கத்தினால் உயர்த்தப்படுவது, இன்னொன்று ஆவியினால் உயர்த்தப்படுவது. 2 ஜனங்களால், அரசாங்கத்தினால் நமக்கு தெரியும், நான் உள்ளே போக விரும்பலை. தேவனால் உயர்த்தப்படுவது என்பதுதான் மிக உன்னதமானது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனுஷனுடைய தலையை உயர்த்துகிற உயர்த்துதலை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய இரத்தத்தினால கழுவி, தன்னுடைய அபிஷேகத்தினால, ஆவியின் அபிஷேகத்தினால அவனை உயர்த்துகிற அந்த உயர்த்துதல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உயர்த்தப்பட்ட உயர்த்துதலும் மிகவும் 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 மேலானது, உன்னதமானது, உயர்வானது. இந்த உயர்த்துதலுக்கு நிகர் இல்லவே இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தலையை உயர்த்தி எந்த மனுஷர் மத்தியில் அந்த தலை உயர்த்தப்பட்டதோ அந்த மனுஷரே என்ன செய்வான், தள்ளிவிடுவதற்கான சூழ்நிலையோ உண்டாகும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய தேவன் ஒரு மனுஷனை தன்னுடைய இரத்தத்தினால கழுவி, ஆவியின் அபிஷேகத்தினால தன்னுடைய
எந்த மனுஷனுடைய தலையை உயர்த்துகிறாரோ அந்த உயர்த்தப்பட்ட அந்த மனுஷனுடைய தலை இந்த பூமியில மாத்திரமல்ல, நித்தியமாய் தேவன் எவ்வளவு நாள் வாழ்கிறாரோ, அல்லது பரலோகம் எவ்வளவு நாள் இருக்கிறதோ, அல்லது அந்த மனுஷனுடைய ஆவி எவ்வளவு நாள் இருக்கிறதோ, அதுவரைக்கும் அவருடைய தலை உயர்த்தப்பட்டே தான் இருக்கும். அவனுடைய தலை உயர்த்தப்பட்டுதான். இது எந்த விதமான மாற்றமே கிடையாது. தேவன் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை. தேவன் ஒருபோதும் உயர்த்தின தலையை, தேவன் ஒருபோதும் அந்த உயர்த்தப்பட்ட தலையை அவர் என்ன செய்வதில்லை, கீழே தள்ளி விடுகிற தேவன் அல்ல அல்ல அல்ல. ஆமென் ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதர்களால் உயர்த்தப்பட்டது, அரசாங்கத்தினால் உயர்த்தப்பட்டது, ராஜாக்களால் உயர்த்தப்பட்டது, தேவனால் உயர்த்தப்பட்டது. இருந்தாலும் தேவன் உயர்த்தப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவன் தவறு செய்யும் பொழுது தேவனே என்ன செய்வார், மற்றவர்களுக்கு அவனை ஒப்பு கொடுத்துருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்த ஜனங்கள் இல்லையா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வழிவந்த அந்த ஜனங்கள் தவறு செய்யும்போது பரவாயில்ல இருக்கட்டும், எல்லா ஜனங்களும் செய்கிறாங்க, இவங்களும் செஞ்சா என்ன குறைஞ்சா போயிடும், பரவாயில்ல, நான் தானே எல்லாத்துக்கும் பரிகாரம், நான் தானே எல்லாத்துக்கும் விமோச்சனம், நான் தானே எல்லாத்துக்கும் செய்யணும், கண்டுக்காமல் இருந்துருவோம். அப்படியா? கிடையாது. தன் பிள்ளை, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை தவறு செய்தாலும் அந்த தவறை அவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். மிகுந்த கோபம் உண்டாகும் இருக்கு. என் பிள்ளை எப்படி தவறு செய்யலாம்? மிகுந்த கோபம். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தேவனுக்கு பொல்லாப், மறுபடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு புறஜாதிகள் வைத்திருக்கிற தெய்வங்களை, தோப்பு விக்கிரகங்களை போய் வணங்கி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தாங்க. உயர்த்தினாரா? உயர்த்தினார். யாருடைய தலையை? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பொழுது 6 லட்சம் பிள்ளைகள், 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரமே, 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் புருஷர்களும் தவறு செய்த பொழுது 6 லட்சம் புருஷர்கள் ஒருத்தன் தவறு செய்தாலும், 6 லட்சம் பிள்ளை ஜனங்கள் தவறு செய்தாலும் அவர்களை கண்டுகொள்ளாது இருக்கிற தேவன் அல்ல. அவர்களை என்ன செய்தார்னா போன விரட்டிட்டார். இது பழைய ஏற்பாடு. இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டில் எந்த மனுஷனை, யூதனா இருக்கட்டும், புறஜாதியா இருக்கட்டும், அல்லது தேவனை அறியாது இந்த காட்டில் வாழ்கிற எந்த ஜனங்களா இருக்கட்டும், அந்த ஜனங்களை தன்னுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இருப்பார்களானால் அந்த பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆவியை சீல் பண்ணிடுறாராம். ரட்சிக்கப்பட்ட அவனுடைய ஆவியை சீல் பண்ணிடுறாரு. ஆமென். அவர்கள் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் செய்கிறத அவர் என்ன செய்வார்? பொறுத்து கொள்ள மாட்டார். உண்மையிலேயே இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவன், அந்த அனுபவத்தை பெற்றவன் பாவம் செய்வானானால் அந்த பாவம் செய்த அந்த மகனுக்குள்ள துடிப்பான். புழு எப்படி சூடான ஒரு பாத்திரத்தில் ஒரு புழுவை எடுத்து போட்டால் எப்படி துடிக்குதோ அதுபோல உண்மையிலேயே 100க்கு 100% ரட்சிக்கப்பட்ட ஜனம் பாவம் செய்வானாலால் அப்படிப்பட்ட நிலையில், புழு என்ற நிலையில், சூடான சட்டியில் போடப்பட்ட புழுவை போல துடித்து கொண்டிருப்பான். உண்மையிலே கழுவப்பட்டவன். கழுவப்பட்டு ஏதோ ஒரு உணர்ச்சியில் ஏதோ ஒரு மற்றவங்களா சொல்கிறாங்களே என்று சொல்லி மற்றவங்களுக்கு பிரியப்படுத்துவதற்காக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பாவம் செய்யும்போது இருக்கட்டும், என்னத்தை, எல்லாரும் நம்மளை மாதிரி தானே இருக்க போகிறாங்க, என்ன செய்வானுங்க? சப்ப கூட்டுவானுங்க. 100க்கு 100% உன் தலையை உயர்த்தி என்று சொல்லப்படுகிற வார்த்தையில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிற ஜனங்கள் பாவம் செய்வது கூடாததா இருக்கும். அப்படி தவறி செய்தார்களானால் புழுவானது சுடு சட்டியில் போடப்பட்ட பொழுது எப்படி துடிக்குமோ அப்படி துடிப்பாங்க, உள்ள துடிக்கும். இதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள மனுஷனுடைய உயர்த்தப்படுகிற தலையை உயர்த்தப்படுகிற அந்த தலையினுடைய தன்மை. அப்படிப்பட்ட நிலை அந்த மனுஷனுக்கு. ஒரு நிமிஷம் கூட அவனால் சும்மா இருக்க முடியாது. ஐயோ செஞ்சிட்டனே, சாப்பிட்டா பிடிக்காது, மற்றவரோட பேச பிடிக்காது, எதையும் பார்க்க பிடிக்காது, நடக்க பிடிக்காது, வாழ பிடிக்காது, ஐயோ நான் பாவம் செய்துட்டனே. சொல்லுவார் கர்த்தர், இனி பாவம் செய்யாத மகனே. கரங்களை தலையில் சொல்லுங்க. எவ்வளோ நல்லவர் பாருங்க நம்முடைய தேவன்.
பழைய ஏற்பாட்டில் போ என் பிள்ளையா நீ போ, வணங்கா கழுத்துள்ளவர்களே, வணங்கா கழுத்துள்ளவர்களே போ, விரட்டி விட்டார். இங்கே விரட்டல, அவங்க மனதுக்குள்ள தேவன் துடிப்பார். அந்த தேவன் துடிக்கிற துடிப்போடு அவருடைய ஆவியும் துடிக்கும் சேர்ந்து, ஐயோ நான் தவறு செய்துட்டேனே, பாவம் செய்துட்டேனே என்று சொல்லி புழுவாய் துடிப்பாங்க. சட்டியில், சூடு சட்டியில் போடப்பட்ட புழு போல கதறுவாங்க. ஐயோ ஆண்டவரே நான் மன்னிச்சிடுங்கப்பா, நான் ஒருபோதும் இப்படிப்பட்ட தவறுதலை நான் ஒருபோதும் செய்யவே மாட்டேன், செய்யவே மாட்டேன். உண்மையிலே சொல்லுவான், வருந்தி சொல்லுவான், உண்மையே சொல்லுவான். 100% இரத்தத்தினால கழுவப்பட்டவன், தன்னை முற்றிலுமாக 100% ஒப்பு கொடுத்தவன் என்ன செய்வான்? கதறுவான். அவனால் வாழவே முடியாதுங்க. தேவன் அந்த உயர்த்தின அந்த நிலையை பார்த்துட்டு, ஐயோ நான் எவ்வளவு குப்பையில் இருந்தேன், எவ்வளோ அழுக்கில் இருந்தேன், எவ்வளவு பாவத்தில் இருந்தேன், அந்த பாவத்திலிருந்து அழுக்கிலிருந்து என்னை உயர்த்துவதற்கு எனக்காக அவர் மரித்தார், ஜீவனை கொடுத்தார். நான் அதற்கு பாத்திரனே அல்ல. ஜீவனை கொடுத்து என்னை உயர்த்தின இந்த தேவனை நான் இப்படி மறுபடியும் அவரை நான் துக்கப்படுத்தினேன் என்று சொல்லி இவன் துக்கப்படுத்துவான். அவ்வளவு புழுவா துடிப்பான் உள்ள. தேவன்கிட்ட வருவான், உயர்த்தப்படுவான். ஆனால் எந்த தவறை செய்தனா வாழ்நாள் முழுவதும் அப்படிப்பட்ட தவறை செய்யவே மாட்டான். எந்த தவறை செய்தானோ உண்மையாக ஒப்பு கொடுத்து உண்மையாக இரத்தத்தினால கழுவப்பட்ட மறுபடியும் அதை செய்யவே மாட்டாங்க. எழுதி தர நான் ஒருபோதும் செய்ய மாட்டான். நினைவில், சிந்தையில், பேச்சில், எண்ணத்தில் கூட அப்படிப்பட்ட ஒரு சிந்தை, செயல், அப்படிப்பட்ட காரியம் வரவே வராது வராது வராது. இதுதான் பழைய ஏற்பாடு காலத்தில் உயர்த்தப்பட்ட அனுபவத்தை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உயர்த்தப்பட்ட அந்த தலையினுடைய தன்மை, மகிமை. அடுத்தது சொல்றான், உன்னை மறுபடியும் என்று சொல்றான். அவனுக்கு, பானபாத்திரக்காரனுக்கு ஏற்கனவே வேலை செய்த இடத்திலிருந்து கீழே வந்துட்டான். இப்போ கீழே வந்ததுனால இவனுக்கு மறுபடியும் என்ற ஒரு சொல் பேசப்பட அல்லது பிறக்கப்பட அல்லது அறிவிக்கப்பட ஒரு தருணம் உண்டாகிறது இல்லையா? ஆம். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பானபத்திரக்காரனுடைய ஒரு வாழ்க்கை சூழல், வாழ்க்கை நிலை. புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது இது ரொம்ப ஆச்சரியமாய், ரொம்ப அதிசயமாய் பேசப்பட்ட ஒன்று. இதை நான் உங்களுக்கு விளக்கி தான் ஆகணும். டைம் ஆகும். இருந்தாலும் என்ன செய்வோம், நம்ம இதை தியானிப்போம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு அற்புதமான வார்த்தையோடு ஆரம்பித்திருப்பார். அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தையும் அந்த வார்த்தையும் என்ன செய்கிறாங்க, வேத வல்லுநர் ஒப்பிடுறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையும் அந்த வார்த்தையும் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஒரே நிலையில் பேசப்பட்டிருக்கு அல்லது ஒரே பொருள் அடக்கத்தோடு பார்க்கப்பட்டிருக்கிறது அல்லது பேசப்பட்டிருக்கிறது என்று பேசுகிறாங்க. ஆமே, அல்லேலூயா. அது என்னன்னா, வாசிங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம் 13லேருந்து வாசிங்களேன். 13, 14, 15, 16, 17. நாசரேத்தை விட்டு வாசம் பண்ணினார். நாடும் எங்க இப்ப இருக்கிறாரு? கலிலேயாவில் இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. கலிலேயாவில் வந்து இருக்கும் பொழுது புறஜாதி இருக்கிறாங்க. அந்த புறஜாதி நடுவில் ஆண்டவராகிய கர்த்தர் பேசுறாரு. வாசிங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிச்சம் உதித்தது என்று இப்படி நடந்தது. என்ன கவனிங்க, நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கல. என்ன நடந்தது, எப்படி நடந்தது, அது என்னவாக அங்கே உரைக்கப்பட்டது என்றால் வாசிங்க. 17 தான் ரொம்ப அற்புதமான விஷயம். வாசிங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்பதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கின்றது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் பேசுறார்.
ஆமென். அல்லேலூயா. யார்கிட்ட பேசினாரு? கலிலேயாவில் இருக்கக்கூடிய புறஜாதிகள் மத்தியில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட பேசினார். கலிலேயாவில் யூதர்கள் இருந்தாங்க, கிரேக்கர்கள் இருந்தாங்க, புறஜாதிகள் இருந்தாங்க. புறஜாதிகள் என்று யாரை சொல்லலாம்னா கிரேக்கர்களும் மற்ற தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கின்ற ஜனங்களும் சேர்த்துதான். யாருன்னு? கிரேக்கர்கள், மற்ற தெய்வங்களை வணங்குறவர்கள், யூதர் அல்லாத ஜனங்கள் அந்த புறஜாதிகளாக இருந்தாங்க. இவங்க மத்தியில் போய் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, எது முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்க அந்த நிமிஷம் முதல், அல்லது புறஜாதிகளுக்கு கலிலேயாவில் முதல் தன்னுடைய வாயை திறந்து இந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி முழு அன்போடு முழு பாரத்தோடு தன்னுடைய வார்த்தையினால, வாயை திறந்து வார்த்தையினால பேசப்பட்ட முதல் வார்த்தை இயேசு. அது முதல் இயேசு என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யம் என்று சொல்லல, முதல்ல சொல்ற மனம் திரும்புங்கள். அவர் வார்த்தை வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மனித கோலத்தில் மனிதனோடு மனிதனாக இந்த பூமியில நடந்து கொண்டு இருக்கும் பொழுது முதல்ல அவர் ஜனங்களை பார்த்து பேசின வார்த்தை மனம் திரும்புங்கள். என்ன பாஸ்டர், அதுக்கும் இதுக்கும் என்ன முடிச்சு போடுறீங்க? குதிரைவாளுக்கும் மனுஷன் குடுமிக்கும் என்ன முடிச்சு போடுற மாதிரி இருக்கு? இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. அவனை சொன்னாரு, உன்னை மறுபடியும், அப்படின்னா ஏதோ ஒரு மிக முக்கியமான ஸ்தானத்திலிருந்து விழுந்துட்டான். வீழ்ந்த அவனை மறுபடியும் அங்கே கொண்டு போவதற்கு தேவன் அவனை சித்தமானான். அது அவனுடைய உயர்வு அல்ல, யோசேப்புடைய உயர்வு. யோசேப்பின் மூலமாக தேவன் பிறக்க வேண்டும். அந்த பிறக்குதலுக்குள்ள உங்களுடைய என்னுடைய அதே வார்த்தை பேச மறுபடியும் என்னை தேவன் கொண்டு போய் நிறுத்துவார். எந்த இடத்துல இருந்தா இப்ப தியானிக்க போறோம்? எந்த இடத்துல தான் தியானிக்க போறோம்? ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தர் என்ன மறுபடியும் கொண்டு போக போறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள். அது முதல் இயேசுனா யாரு பேசுறானா? அது முதல் யாரு பேசுறானா? இயேசு பேசுறாரு. எது முதல்? தன்னுடைய வாயை புறஜாதிகளுக்கு திறக்கும் பொழுது, அந்த காரியத்தில் இருக்கும் பொழுது அவர் பேசின முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள். இந்த மனம் திரும்புங்கள் என்று வார்த்தை ஆங்கிலத்தில் ரிப்பண்ட் என்று வருது. தமிழ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனம் திரும்புங்கள். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு ரிப்பண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு கரெக்ட் தான். ஆனா ஆங்கிலம் இன்னும் ஒரு விசேஷமா இருக்கு. ஆனா மூல பாஷையில இன்னும் அதை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய விசேஷத்தை அங்கே சுமந்து கொண்டிருக்கிறது. எப்படி பழைய ஏற்பாட்டில் மறுபடியும் என்று சொல்லப்படுகிற அந்த உன்னைக்குள்ள பழைய நிலைமையை அவன் சுட்டி காமிக்கிறது போல, இங்கே தேவநாயகத்துக்கு மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்குள்ள மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை தேவன் மறைமுகமாக சுட்டி காட்டுகிற இந்த கலிலேயருடைய புறஜாதிக ஜனத்திற்கு, அது மாத்திரமல்ல நமக்கும் அதை சொல்லி நமக்கும் அதை திருப்பி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ தமிழ்ல மனம் திரும்புங்கள், ஆங்கிலத்தில் ரிப்பண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கிரேக்க பாஷையில் மெட்டனோயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்க வார்த்தையில் மெட்டனோயோ என்று சொல்லப்பட்டிருக்கு. மெட்டனோயோ என்றால் ஒரு மனிதனாகப்பட்டவன் முதல்ல தேவன் அவனை எப்படி வடிவமைத்து, எப்படி அவனை இந்த பூமியில படைத்து, அவனுக்கு என்னென்ன காரியங்களாம் கொடுத்து, எப்படிப்பட்ட நிலையில இருந்தாரோ அந்த நிலையில தேவன் வைப்பதற்கு ஒப்பமையாக இந்த காரியம் பேசப்பட்டிருக்கு. முதல் யாரை படைச்சா? யாரு படைச்சா? தேவன் படைச்சாரு. யாரை படைச்சா? முதல்ல தேவன் யாரை படைத்தார்? ஆதாம் ஏவாளை படைச்சார் இல்லையா? அவங்க எல்லா அனிமல், எல்லா பறவைகள், எல்லா பட்சிகள், எல்லா விலங்குகள், எல்லா ஊர்வன எல்லாவற்றுக்கும் ரொம்ப அடியில் இருந்தாங்களா? இல்லை. தன்னை போல, தனக்கு நிகராக, தன்னை பிரதிபலிக்கிறவர்களாக,
சாயல், ரூபம். அந்த சாயலும் ரூபமும் அவர்களுக்குள்ள எப்படிப்பட்டது? நிறைவாய் இருந்தது, ஒன்றும் குறைவில்லாமல் இருந்தது. அவர்கள் தேவனை போலவே அவர்கள் இந்த பூமியில வாழத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு கிருபையை, வல்லமையை அவங்களுக்கு கொடுத்தார். ஆகையினால்தான் கீழ்ப்படுத்துங்கள், ஆளுகை செய்யுங்கள், ஆண்டு கொண்டு என்று சொல்லி அவர்களை என்ன செய்தார்? அனுப்பினார். அவர்களை அந்த நிலையில வைத்தார். அந்த நிலையில வைத்தார். வேத வல்லுநர்லாம் சொல்றாங்க, அவர்கள் ஆதாம் ஏவாள் பாவம் உள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாக, அல்லது கீழ்ப்படியாமைக்கு முன்பாக, அல்லது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதற்கு முன்பாக ஆதாம் ஏவாள் இந்த பூமியில் அவர்கள் சகலவற்றையும் செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தாங்க. ஆமென். தேவன் எப்படி இந்த பூலோகத்தை மனுஷன் கையில் கொடுத்து இந்த மனுஷன் கையில் ஆண்டுகொள், ஆளுகை செய், கீழ்ப்படுத்துன்னு சொன்னாரோ, இந்த பூமியாகப்பட்டது தன்னுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக தான், இயங்கும்படியாக தான் இந்த பூமி இருக்கு. மறுபடியும் சொல்றேன், ஆதாம் ஏவால இந்த பூமியில நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் படைத்து ஆண்டு கொள்ளுங்கள், ஆளுகை செய்யுங்கள், கீழ்ப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆதாம் ஏவாளுக்கு சொன்ன அந்த வார்த்தையினால பூமி இவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் இயங்க வேண்டும். இயங்கக்கூடிய நிலையில தான் இந்த பூமியை அவர்களுக்கு காலின் கீழே வைத்தார். மழை அடிக்குது, வெள்ளம் வருது, வெள்ளத்தில் இவங்க அடிச்சுக்கிட்டு போறாங்க. ஏன்? அதிகாரத்தை இழந்துட்டு இருக்கான். கொள்ளை நோய் வாரிக்கொண்டு போகுது. அந்த கொள்ளை நோய் இவனை அடிமைப்படுத்தி இவனை நசுக்குது, செத்துக்கிட்டு இருக்கான். கொள்ளை நோய் என்ன செய்யுது? அடிமைப்படுத்தி பயப்படுறான், ஓடுறான். ஐயோ, நான் எங்கேயாவது போகட்டுமா? எங்காவது போனால் இந்த கிருமியே, இந்த வைரஸ் அல்லது இந்த கொரோனா வைரஸ் இல்லாத இடம் இருக்குமானால் நான் அங்கே போகட்டும் என்று சொல்லி ஒளிந்து ஓடிக்கொண்டிருந்தான். என்னத்தை அது பறைசாற்றுகிறது? அடே மனுஷனை, தேவன் கொடுத்த வல்லமையை பிசாசிட்ட கொடுத்து, அவன் நோயை கொடுத்து உன்னை அடிமைப்படுத்தி உன்னை கொன்னுக்கிட்டு இருக்கான். இப்படி ஒன்றும் தெரியாமல் தட்டு தடுமாறி மிரண்டு பயந்து அடிமையை போல அப்படியே கண்ணு தெரியாமல் மறைஞ்சு ஒளிஞ்சு அப்படியே ஓடிக்கிட்டு திரியிறிய, இழந்துட்டியடா என்று சொல்லி அந்த ஓடுகிற தன்மை ஒரு மனுஷனை பார்த்து பேசுது. நோயை பார்த்து ஓடுறான், மரணத்தை பார்த்து ஓடுறான், இயற்கையின் சீற்றத்தை பார்த்து ஐயோ முடியல, என்னால முடியல, நான் ஓடுறேன். இல்ல, தேவனாகிய கர்த்தர் இறையாதே அமைதலாயிரு. ஆண்டவராகிய இயேசு ஆதாமை அப்படியே பிரதிபலித்தார். ஆதாம் எப்படி இந்த பூமியில வாழ்ந்திருந்தான் என்பது வேதத்தில் போடப்படல, சொல்லப்படல. அவன் ஆதியாகமம் 1-5 வரைக்கும் தான் அவனுடைய சம்பவம். பிள்ளைகளை பெற்றான். அதான் என்ன செய்தான், ஏது செய்தான், பாவத்துக்கு முன்பு அவன் எப்படி இருந்தான், ஒன்றும் கிடையாது. இல்லை, பாவம் இல்லாத நிலையில இந்த ஆதாம் எப்படி இருந்தான் என்பதற்கு இயேசு வாழ்ந்து காட்டு. இப்படிதான்ப்பா ஆதாம் இருந்தான், இப்படிதான் ஆதாம் இருந்தான். இப்படிப்பட்ட நிலையில தான் ஆதாம் இந்த பூமியில வாழ்ந்தான். அப்படிப்பட்ட நிலையில தான் அவன் இந்த பூமியில மணிமுடம் சூடப்பட்டு கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்து ஆண்டு கொண்டு இந்த பூமியை தன் காலின் கீழே வைத்திருந்தான். மறுபடியும் மனம் திரும்பு. எதை நோக்கி போயிட்டு இருக்கு? அழிவை நோக்கி, மரணத்தை நோக்கி, தோல்வியை நோக்கி, வெட்கப்படுதலை நோக்கி, தரித்திரத்தை நோக்கி, இன்னும் இயலாமையை நோக்கி நீ ஓடிக்கொண்டிருக்க. மனம் திரும்பு. எதை? ஆதாம் அடைந்த அந்த நிலையை காட்டிலும் நான் உனக்கு மிகப்பெரிய நிலையை நான் கொடுக்கிறேன், உன்னை உயர்த்த மறுபடியும் என்று சொல்லப்படுகிற ஆதாமை காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்தும்படி மறுபடியும் என்று சொல்லி 2024 இந்த ஜூன் மாதம் 1 தேதி நான் முடிக்கிறேன். மறுபடியும் திறப்பு போறார். மறுபடியும் ஆதாம் பெற்றதை காட்டிலும் பல கோடி மடங்கு பெறத்தக்கதாக தேவன் நமக்கு கொண்டு போய்விட்டார். பெறத்தக்கதாக பெற்றிருக்கின்றோம். ஆவியில நாம பெற்றிருக்கின்றோம். ஆவியில பெற்ற நாம் அதை அனுபவிக்க, அதை அபியாசப்படுத்த, அவை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதை நாம செய்முறையில நாம செய்து காட்டி நம்முடைய வாழ்க்கை அதை போல மாற்றிக்கொள்ளப்படும். கிரேக்க வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது மெட்டனோயோ என்று சொல்லப்படுகிற வார்த்தை. அதற்கு நிகராக
இன்னும் சொல்லப்போனால் அதற்கு மேலாக என்று சொல்லி வேதவர்கள்லாம் பேசுகிறாங்க. மறுபடியும் இங்கே மறுபடியும் என்ற வார்த்தையை மனம் திரும்புங்கள் என்று சொல்லி இதை நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்கள். அதாவது ஒரு மனம் எப்படியே போயிட்டுருக்கு, தொடர்ந்து போயிட்டுருக்கு, மரணிக்கும்படி அப்படியே போகுது. மனம் திரும்புங்கள் என்று சொன்ன உடனே அந்த மனதானது ஏதோ இப்படி ஒரு டைரக்ஷனில் அல்லது வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ அல்ல, போய்கொண்டிருக்கிற திசைக்கு எதிர் திசையில் ஆண்டவராய் கர்த்தர் திரும்புங்கிறார். நீங்கள் மரணத்தை நோக்கி போகிறீங்க, மரணத்தை நோக்கி போவாங்க, வாழ்வை நோக்கி போங்க, அதிகாரத்தை நோக்கி போங்க, கீழ்ப்படுத்துதல் நோக்கி போங்க, ஆளுகையை நோக்கி போங்க, கீழ்ப்படுத்துதலை நோக்கி போங்க என்று சொல்லி அந்த ஒளியை நோக்கி போகும்படி மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அழைப்பார். இது தமிழ். ஆங்கிலத்தில் ரிப்பெண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரீ என்ற அந்த வார்த்தைக்கு எகெயின் என்று சொல்லப்பட்டிருக்கு. பென்ட் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, அதாவது இந்த பென்ட் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை எதிலிருந்து வந்துச்சுன்னா பென்டோஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்ததான் இந்த பென்ட் என்ற வார்த்தை. இந்த பென்டோஸ் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை ஒரு கோபுரத்தின் உச்சி அல்லது ஒரு மிகப்பெரிய தூணினுடைய உச்சி அல்லது ஒரு பெரிய கட்டிடத்தினுடைய அந்த உச்சியை தான் பென்டோஸ் என்ற வார்த்தையின் மூலமாக கிரேக்க வார்த்தையில் அழைப்பாங்க. சொல்கிறாரு, எங்கன்னா இங்கே தரையில் இருக்காதீங்க, தரையில் இருந்தால் உங்களால் ஆளுகை செய்ய முடியாது, ஆண்டு கொள்ள முடியாது, கீழ்ப்படுத்த முடியாது, தரையில் விட்டு உச்சிக்கு வாங்க, பென்ட் ஹவுஸ்க்கு வாங்க. இங்கேருந்து சொல்லப்போனால் பென்ட் ஹவுஸ் என்று சொல்ல, அந்த இதில் தான் பென்டோஸ் என்று சொல்ல, அந்த பென்ட் ஹவுஸ் என்று சொல்லுவாங்க. உச்சியில் அந்த காலத்தில் இந்த சில ராஜாக்களுடைய இந்த அரண்மனையில் பார்த்தோம் அப்படின்னா ராஜாவுடைய அந்த படுக்கை எங்கே இருக்கும், படுக்கறை எங்கே இருக்குன்னா பென்ட் ஹவுஸில் தான் இருக்கும், மேலே தான் இருக்கும். உச்சியில் எல்லோரும் அவர் எல்லோரும் இவரை பார்க்குறாங்களோ, அவர் இந்த நாட்டை தேசத்தை அங்கேருந்து இப்படி பார்த்தா எல்லாம் தெரிகிற அளவுக்கு தான் அவருடைய படுக்கறை இருக்கும் மேல், பென்ட் ஹவுஸ். சொல்கிறாரு, கீழே வாழாதீங்க, பிரச்சனைகள், போராட்டங்கள், நோய்கள், ஆளுகை இல்லாத தன்மை, ஒன்றை பரத்தியான ஆண்டு கொண்டிருக்க, ஒன்றை அடிமைத்தனத்துக்குள்ளே வச்சு எல்லாத்தையும் விட்டுடுங்க. என்ன செய்யுங்க, இந்த பென்ட் ஹவுஸ்க்கு வாங்க. பென்டோ என்று சொல்லப்படும் இந்த பென்ட் ஹவுஸ், ரீபென்ட், அந்த ஹவுஸ்க்கு வாங்க அப்படிங்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதுதான் புதிய ஏற்பாட்டில் தேவன் நம்மை பார்த்து அழைத்தார். இந்த பென்ட் ஹவுஸில் தேவனாய் கர்த்தர் எப்பொழுதோ நம்மை வைத்து விட்டார். எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ உச்சியில் உட்காந்துருக்கங்க, உச்சியில் உட்காந்துக்கிட்டு நோய், உச்சியில் உட்காந்துக்கிட்டு வியாதி, உச்சியில் உட்காந்துக்கிட்டு பலவீனம், உச்சியில் உட்காந்துக்கிட்டு வறுமை, உச்சியில் உட்காந்துக்கிட்டு ஏழ்மை, உச்சியில் உட்காந்துக்கிட்டு இயலாமை எல்லாம் கிடையாது. என்னது, உச்சியில் இருந்துக்கிட்டு நீங்கள் நினைக்கின்ற நினைப்பு எப்படி இருக்கு? இந்த கீழே இருக்கிற ஜனங்களை போல இருக்கிறீங்க இல்லை. 2024 இந்த ஜூன் மாதம் 1 தேதியில் பென்டோஸில் கொண்டு வந்து நிறுத்தின நம்மை அதை போலவே வாழ தேவன் வைத்து விட்டார். அதை உணர்ந்து வாழும். அடுத்தது நிலையிலே நிறுத்துவார் என்று சொல்லப்பட்டு, அவருடைய நிலை என்ன? பொசிஷன் இல்லையா? நிலை என்றால் பொசிஷன். என்னுடைய பொசிஷன் என்ன? இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கேன், அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். அந்த பிள்ளை என்கிற நிலையில் வாழ வேண்டும். அநேகர் வாழலைங்க, ரொம்ப மனசு நொந்து சொல்கிறேன் நான். தேவன் நொந்து சொல்கிறாரு, என் பிள்ளை அதனுடைய நிலையில் வாழவில்லை. 2024 இந்த ஜூன் மாதத்தில் என் பிள்ளை நான் நினைத்திருக்கிற, நான் வைத்திருக்கிற நிலையில் வாழ வேண்டும். பொசிஷன், நிலை. அவன் நிலை என்ன? பானபாத்திரக்காரனுடைய நிலை என்ன? பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலிருந்து பார்வோனுக்காக என்ன செய்யணும்? அந்த திராட்சை ரசத்தை அவன் ஊற்றி அதை அவன் சுவைத்து அது நன்றாக இருக்கிறது என்று அறிந்து, அதில் எந்த விஷமும் கலக்கப்படலை என்று அறிந்து அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ராஜாட்ட கொடுக்கணும். அவன் கையை விட்டு பானபாத்திரம் போகக்கூடாது, கீழே கூட வைக்கக்கூடாது. ஏன்னா எவனாவது மோதிரத்தில் விஷத்தை இந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டுருவான். கையிலே தான் வச்சிட்ருக்கணும். ஏன்னா இவன் கையில் வச்சிட்டு இருந்தானா பானபாத்திரக்காரன் இந்த
திராட்சை ரசத்தை கையிலே வச்சுக்கிட்டு இருந்தான்னா ராஜாவுக்கு நல்லா தெரியும், இவன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறனால இவன் இன்னும் சாகலை, அவன் சாகலைன்னா நான் சாக மாட்டேன். ஏன்? அதில் கலப்படம் இல்லை. ஆகையினால அவன் கையில் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கானா, நான் அதை குடித்தேன்னா எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அவர் அறிந்து கொள்வார். அதற்கு முன்பாக நிற்கும் பொழுது, யாருக்கு முன்பாக? ராஜாவிற்கு முன்பாக நிற்கும் பொழுது, அது அவனுடைய நிலை ஸ்தானம். எந்த ஸ்தானம்? ராஜாவுக்கு அருகில். அதுதான் அவர் ஸ்தானம். பானபத்திரக்காரனுடைய ஸ்தானம் எது? ராஜாவுடைய அருகில நிற்பது. அதுதான் அவனுடைய நிலை. உன் நிலையில் நிறுத்துவார் என்றால், ராஜா உன் நிலை எங்கேயோ அவர் பக்கத்தில் நிற்கணும், அங்கே தான் நீ நிற்கணும். இந்த ராஜா நிற்க வைக்கல, மடியில் உட்கார வச்சுக்கா. இந்த ராஜா மடியில் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். வாசிங்க யோவான் 1:12 வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். நல்லா கவனிங்க, அவரை விசுவாசிச்சா போதும். எப்படி விசுவாசிக்கணும்? தேவனே, உம்மை தவிர என்னுடைய பாவத்தை யாரும் கழுவ முடியாது, உம்முடைய இரத்தத்தினால என்னுடைய பாவத்தை கழுவும், நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலையில விசுவாசிக்கணும். உடனே என்ன ஆயிடுதான்? உடனே என்ன ஆயிடுறாங்களா? பிள்ளைகள் ஆயிடுறாங்க. பானபாத்திரக்காரன் அவனுடைய ஸ்தானம் ராஜாவுக்கு பக்கத்தில் கோலையை வச்சுக்கிட்டு நிற்கணும். இங்க ஸ்தானம் என்னது? தன்னை போல இயங்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆதாமை தேவன் ஒருபோதும் பிள்ளை என்று கூப்பிடலைங்க. கூப்பிட்டாரா? மகனே மகனே நீ எங்கே இருக்கிறார்? அப்படியா கூப்பிட்டாரு? இல்லை. ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிற? கடைசி வரைக்கும் ஆதாமை தன் பிள்ளை என்று கூப்பிடலை. ஏன்? பிள்ளையாக தான் இருந்தான், ஆனால் தவறு செய்துட்டான். தவறு செய்த உடனே அவரால் பொறுக்க முடியல, அப்படியே துடிக்கிறாரு. ஐயோ, என் பிள்ளைகள், எத்தனையோ பிள்ளைகள் உன் மூலமாக அதிகாரத்தை பெற்று இந்த பூமியில் பரலோகத்தை போல மாற்ற போகிறா நான் நினச்சிட்டு இருந்தேன், என்னடா இப்படி பண்ணிட்டியே ஆதாமே. அப்படி தான் வரலாற்று அறிஞர்கள் பேசுகிறாங்க. ஆனால் இங்கே என் பிள்ளை அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு என் பிள்ளைகளாக பக்கத்தில் ஒரு கைகூப்பி முழங்கால் படிட்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அப்படியே நிற்பாங்க. அப்படியா? இல்லை, பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாருங்க. இந்த 2024 ஜூன் 1ஆம் தேதியில அதிகாரத்தை பெற்று ஆளுகிறவர்களாக, ஆண்டு கொள்ளுகிறவர்களாக, கீழ்ப்படுத்துவர்களாக தேவன் எவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் நினைக்கிறாரோ அவற்றை எனக்குள் அவர் வைத்து அதன்படி நான் இயங்க தேவனாய் கர்த்தர் என்னை அதன்படி இயக்குகிறவர்களாக, பிள்ளைகளாக நாம் அவர் முன்பாக மடியில உட்கார்ந்து இருக்கிறோம். ஆதாமுடைய நிலையை காட்டிலும் மேலான ஒரு நிலை. பானபாத்திரக்காரன் நின்ற நிலையில தான் நிற்கணும். இங்கே புதிய ஏற்பாட்டு காட்டிலும் இருந்த இடத்தை காட்டிலும் இருந்த நிலையை காட்டிலும் மேலான நிலை பிள்ளை, மகன், மகள், என் இரத்தத்தினால கழுவப்பட்ட பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே வாருங்க, உங்களுக்காக உலக தோற்றம் முதல் உண்டாக்கப்பட்ட இந்த கல்யாண விருந்துக்குள்ள நீங்க பங்கடைங்க, பன்று செல்லுங்க, வந்து செல்லுங்க என்று சொல்லும். எவ்வளவு அற்புதமான ஒரு செயல் பாருங்க. மத்தேயு 25:34 வாசிங்க. அப்பொழுது பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. நல்லா கவனிச்சுங்க, உலகம் உண்டானதற்கு முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற போதும். அப்ப தேவனாய கர்த்தர் இங்க சொல்றாரு, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட. யாரை பார்த்து சொல்றாரு? தன்னுடைய பிள்ளையை பார்த்து பேசுறார். மறுபடியும் பிறந்தவர்களை பார்த்து, மறுபடியும் இரத்தத்தினால கழுவப்பட்டவளை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று சொல்லி தன்னுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவளை பார்த்து தேவன் பேசுறார். 2024 ஜூன் மாதம் 1 தேதியில் வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று சொல்லி ராஜ்யத்தில் அந்த காரியத்தில் நாம் போகத்தக்கதாக இருக்கிற நாம்
சும்மா போகக்கூடாது, ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்து தான் போக வேண்டும். அப்போது இந்த ஜூன் மாதம் இல்லை, இந்த வருஷம் இல்லை, ஜீவிய நாட்கள் முழுவதும் ஆண்டு கொள்ளுதல், கீழ்ப்படுத்துதல், ஆளுகை செய்தல் மாத்திரம். அதுதான் தேவன் வச்சிருக்கிறார். என்னுடைய ஸ்தானம் எது? ஆதாமின் ஸ்தானம் அல்ல. தேவன் என்னை ஆதாமை காட்டிலும் அவர் மடியிலே வைத்திருக்கிற அந்த ஸ்தானம் என்னுடைய ஸ்தானம். இந்த 2024 ஜூன் மாதத்தில் அதை பெற்று அதன்படி வாழ நம்மை அழைக்கிறார், வைத்திருக்கிறார். அழைக்கிறார் என்றால் அதை பெறாதவர்கள் இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்படாதவர்களை பார்த்து அழைக்கிறார் என்றோ, கழுவப்பட்டவர்களை அதில் வாழ்ந்து அனுபவிங்கள் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் இந்த கால வேளை நம்மை பார்த்து பேசுகிறார். கண்களை மூடுவோம் அந்த கால வேளை. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாய் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த 2024 ஜூன் 1ஆம் தேதியில் கர்த்தருடைய கரம், வல்லமை, மகிமை, ஆண்டவரே, இந்த ஆதாமுடைய நிலை அல்ல, பான பாத்திரக்காரனுடைய நிலை அல்ல, அதை காட்டிலும் மேலான ஒரு உன்னதமான அனுபவத்தை பெறத்தக்கதாக அவருடைய மடியில் உட்கார்ந்து பிள்ளை என்கிற சாணத்தில் இருக்கக்கூடிய நிலை எங்களுக்கு கொடுத்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நிலையில இருந்து ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்து நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. வலைதளங்களை யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் இதை அறிந்து கொண்டு அவர்களும் ஆண்டவரே கீழ்ப்படுத்த ஆளுகை செய்து ஆண்டு கொள்ள அவர்களை அனுபவிக்க உதவி செய்திருக்கா உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்குள் இருக்கிறது அவர்களை அறிந்து அதன்படி வாழ உதவி செய்திருக்காய் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாதவர்கள் எங்க சபையிலும் உலகத்திலும் ஆண்டவர் உலகங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற வலைதளங்கள்ல யூடியூப்ல உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களும் இதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களை ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாக அவர்களை மாற்றி உம்முடைய ஸ்தானத்தில் மடியில வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த மடியில இருந்து ஆண்டவரே உம்மை போல இயங்க கர்த்தர் உதவி செய்திருக்காய் ஸ்தோத்திரம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, யூடியூப்ல உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மருத்துவமனையில் ஆண்டவரே வியாதியோடு ஆண்டவரே பலவீனத்தோடு நோயோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆண்டவரே ஹல்லேலூயா விடுதலை செய்து உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையினால மூடிக்கொள்ளுங்க, நன்மையினால முடிசூட்டுங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும்பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கை செலுத்தி அவரை ஆராதித்து மகிழ்ந்து அவரை உயர்த்துவோம். ஆமென்.